அடுத்தது நம்ம பாக்குறது வந்துட்டு அயன் 883 மேடம். இது 2020 மாடல். சிங்கிள் ஓனர். உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு லோடட் ஆக்சரிஸ். இந்த ஃபோக் லைட்ல அவங்க போட்டதா? ஆமா மேடம். அது எல்லாமே கார் ப்ளே வந்துட்டு இதெல்லாம் வந்துரும். கார் ப்ளே வருது. இந்த கார் இது இந்த சீட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ல வந்துட்டு சிங்கிள் சீட் தான் வரும். நம்ம பாக்குறது கஸ்டம் 1200 மேடம். இது 2016 மாடல். இது செகண்ட் ஓனர். கம்ப்ளீட் கம்பெனி ரெக்கார்ட்ஸ். நம்ம கிட்ட இருந்த எல்லாமே கம்பெனி ரெக்கார்ட்ஸா? கம்பெனி ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம எடுக்கிற. நம்ம பாக்குறது இது வந்துட்டு ட்ரைம்ல வந்துட்டு ஸ்பீட் மாஸ்டர் 1200 சிசி வந்து வெஹிக்கிள் மேடம். 1200 சிசி. ஆமா மேடம். அப்ப வண்டி மீட்டர் பாத்தீங்கன்னா இது 6000 கிலோமீட்டர்ஸா வந்துட்டு ரன் ஆயிருக்கு. 6000 தான். செலிபிரிட்டி பைக்ஸ் கூட வருது இல்ல? அது வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்படியே அமுக்குறீங்க பாருங்க, சவுண்ட் வெளிய வர. சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் இப்போ கேக்குறதா? கண்டிப்பா மேடம். என்ன பண்றீங்கன்றதும் சொல்லிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே பெஸ்ட் பிரைஸ் இல்ல. ஈவன் லாஸ்ட் டைம்ஸ் வந்துட்டு வரவங்களுக்கு கூட நம்ம அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் நம்ம பெஸ்ட் பிரைஸா வந்துட்டு இது பண்ணுவோம். ப்ளஸ் வந்து நீங்க என்ன பைக்ஸ் மாடல்ஸ் நீங்க கேட்டீங்களோ நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம பாக்குறது வந்துட்டு டுகாட்டி மான்ஸ்டர் மேடம். இது 2019 மாடல். சிங்கிள் ஓனர். உங்களுக்கு 12000 கிலோமீட்டர்ஸா வந்துட்டு சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா டுகாட்டில தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பார்க்க போறது ஹார்லில இருந்துட்டு கஸ்டம் 1200 மாடல். இதுமே வந்துட்டு 2016 மாடல். கார்டு வந்துடும். பேக் ரெஸ்ட் வந்துடும். இதுதான் ஆக்சரிஸா வந்துடும் பண்ணிருக்காங்க. சோ ஒரு இதோ நிக்குது. ஆமா மேடம். அது ஃபாக் லைட்ஸ் வந்துட்டு நம்ம பைக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது டிஃபரெண்ட் ஆகும். சில பைக்ஸ் ஏத்த மாதிரி. ஆமா. சில பைக்ஸ் உங்களுக்கு 50000 60000 அதுக்கு ஹை. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பிஏடி டிஸ்கவர் வ்ளாக் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பைக் சோஷியல் நீலாங்கரைக்கு. இங்கே லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் இந்த வாட்டி நியூ கலெக்ஷன்ஸ் வேறு வந்திருக்குன்னாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலிபிரிட்டிஸோட வண்டி கிடைக்கும். ஓகே, நீங்கள் யாராவது செலிபிரிட்டிஸோட வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வரலாம். இங்கே உங்களுக்கு கம்மி கிலோமீட்டர் ரன் ஆன வண்டிங்க அண்ட் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே வந்து அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்து வாங்கிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஊர் கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தாங்கன்றது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சொல்ல வேண்டியது இருக்காது. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சோஷியல் பிளாட்ஃபார்மான ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணலை, அதுவும் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அடுத்து நம்ம பாக்குறது வந்துட்டு டுகாட்டி மான்ஸ்டர் மேடம். இது 2019 மாடல். சிங்கிள் ஓனர். உங்களுக்கு 12000 கிலோமீட்டர்ஸா வந்துட்டு ரன் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா டுகாட்டில தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டுகாட்டில தான் பண்ணிருக்காங்க. வெளிய போனதே இல்ல. வெளியில இது பண்ணது. பிளஸ் ரீசன்ட்டா தான் வந்துட்டு டயர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு மாத்திருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஓகே. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுல ஆட் ஆன் ஆக்சரிஸ் பாத்தீங்கன்னா பேக் சீட் கவுல்ஸ் வந்துரும். பேக் சீட். ஆமா, இது வந்துட்டு உங்களுக்கு
இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் மேடம். ஓ இது ரிமூவ் பண்ணலாமா? ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி இப்ப நான் கையில எடுத்தா வந்துருமா? இல்ல மேடம், இந்த சீட் ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களை எடுக்கணும். ப்ளஸ் சீட்டும் அட்ஜஸ்டபிள் சீட் மேடம். அப்புறம் ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்ட் கிரிப்ஸ் வந்துடும், டேங்க் பேட்ஸ் வந்துடும், மொபைல் ஹோல்டர்ஸ் வந்துடும். இதுதான் வந்துட்டு இல்லை ஆட் ஆன் ஆக்சரிஸ். பைக் வந்து நல்ல ஸ்டாக் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா தான் வந்துட்டு 2 டயர்ஸுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓ இது ரெண்டுமே நியூ டயர்ஸ் மேடம். நியூ டயர்ஸ் நீங்க எடுத்து எதுவுமே நீங்க பண்ண வேண்டியது கிடையாது. மாதிரி இருக்காது. எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே. சோ அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல இங்க தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மேடம். இப்போ நீங்க வெளியில வந்துட்டு பைக்ஸ் நீங்க நிறைய எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல நிறைய எக்ஸ்பென்ஸ், இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ரெடிலி வச்சிருக்கீங்க. எதுவுமே எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியதா இருக்காது. சரி, இப்போ இந்த அக்சஸரீஸ்லாம் வந்து நீங்க கொடுத்துருவீங்க தானே? ஆமா மேடம். இது பைக்கோட நம்ம அக்சஸரீஸ்க்கு வந்து நம்ம ரிமூவ் பண்றது இல்ல. அதோட காஸ்ட் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறீங்க? இல்ல மேடம். இல்ல அதுவும் கேட்டாங்க என்கிட்ட. அக்சஸரீஸ் வந்து ஆட் பண்றது இல்ல மேடம். அது வேல்யூ அவ்வளவுதான் மேடம். நம்ம அதோட சேர்த்து தான் வந்துட்டு கொடுக்குறீங்க. இதுவும் என்கிட்ட வந்து கேட்டது, அதான் கேட்டேன். சோ அதனால தான் நமக்கு அந்த பிரைசிங் டிஃபரன்ஸ். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 8.6 வந்துட்டு கோட் பண்றோம். இது நெகோஷியபிள். இப்போ நான் வீடியோல சொல்ற பிரைஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. அது வந்து நெகோஷியபிள். ஏன்னா சில பேர் வந்துட்டு என்ன நினைச்சுப்பாங்க, இது நம்ம ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் பிரைஸ்ல சொல்லுவோம். அப்படி கிடையாது. இட்ஸ் a நெகோஷியபிள். நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ரேட்டை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு இது நான் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் சொல்றேன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, இது நீங்க வீடியோல அவ்வளவு சொல்லிருக்கீங்க, நீங்க இன்னும் எனக்கு கம்மி பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம கரெக்டான ப்ரைஸ் சொன்னாலும் அதுதான் ப்ராப்ளம். டு பி ஃப்ராங்க், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் நம்ம சொல்றோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுல இருந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு கரெக்டான ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க வந்துட்டு அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்துட்டு இன்னும் பிரைஸ் வந்து கம்மி பண்ணலாம். நமக்கு எப்பவுமே பேரம் பேசி இல்ல, நமக்கு பேரம் பேசியே பழக்கம் ஆயிடுச்சு. சோ அதுல வந்து கம்மி பண்ணாம வாங்கினா நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு நினைப்போம் உங்களுக்கு எல்லாம். அதனால நம்ம ஸ்லைட்லி ஒரு பிரைஸ் வச்சு அதுல இருந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ஃபிக்ஸட் பிரைஸ்லாம் இல்ல, ஷோரூம்ல ரேட் சொல்ற மாதிரிலாம் இல்ல, உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மி பண்ணி சொல்றோம். அடுத்து வேற வண்டி அடுத்து நம்ம பார்க்க போறது ஹார்லில இருந்துட்டு கஸ்டம் 1200 மாடல். இதுமே வந்துட்டு 2016 மாடல். உங்களுக்கு வந்துட்டு இது செகண்ட் ஓனர் வரும். 90,000 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ரன் ஆயிருக்கு. ஓகே. இது நம்ம கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.3 lakhs வந்துட்டு கோட் பண்றோம். 5.3. ஆமா மேம். அது நெகோஷியபிள் மேம். ஓகே. இதுல அக்சஸரீஸ் அவ்வளோ ஒன்றும் இல்லையா? இதுல வந்துட்டு உங்களுக்கு கிராஷ் கார்டு வந்துடும், பேக் ரெஸ்ட் வந்துடும். இதுதான் அக்சஸரீஸா வந்துடும் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு விதம் வண்டிங்களுக்கு அக்சஸரி இல்லாம இல்ல. ஆமா, எல்லா வண்டியிலும் ஏதாவது ஒண்ணு இருக்கு. அது எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி அவங்க வாங்குறவங்க. ஏன்னா கிராஷ் கார்டே உங்களுக்கு 40,000 அந்த ரேஞ்சஸ் வரும். ஓ இது 40,000 வந்துருமா? எனி பைக்ஸ் நீங்க ஹார்லில எடுக்கும்போது ஹார்லி இது வந்து 40 கிட்ட வந்துரும். ஆமா மேம். ஓகே. அதே ஒரு ப்ளஸ் தானே, அவங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லையே. இந்த ஃபாக் லைட் தான் 30 இன்னும் மைண்ட்ல நிக்குது. ஆமா மேம். அது ஃபாக் லைட்ஸ் வந்துட்டு நம்ம பைக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது டிஃபரெண்ட் ஆகும். சில பைக்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஆமா, சில பைக்ஸ்ல உங்களுக்கு 50,000 60,000 ஓ அதுக்கு ஹையர் எண்ட் கூட போடுவாங்க. ஓகே. அது அவங்களோட இன்ட்ரஸ்ட் பொறுத்து இருக்கு. ஆமா, அவங்க யூசேஜ் பொறுத்து அவங்க இது பண்ணுவாங்க. எவ்வளவு அழகுபடுத்தணுமோ அழகுபடுத்திக்கிறாங்க இல்லையா? ஃபைன். சோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோமா? இது வேற ஏதாவது இருக்கா? ஆல்மோஸ்ட் எவ்வளோ இப்போ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்தது. எல்லாமே சடனா இப்போ நீங்க லாஸ்ட் வீடியோஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு உடனே கேட்பாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்து நீங்க எடிட் பண்ற டைம்ல கூட ஏதோ ஒரு பைக் தெரிஞ்ச விஷயம் தானே, அது தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தானே. அதாவது நம்ம வீடியோ எடுத்துட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இங்க வந்து பார்க்கும்போது நிறைய வண்டி காணாம இருக்கும். அப்ப அந்த வேற வண்டி வந்துரும். இந்த வண்டி போனா இன்னொரு வண்டி வந்திருக்கும். பொறுத்த வரைக்கும் நமக்கு கீப் ஆன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா என்ன அதே பட்ஜெட்டா இருக்காது, அதே மாடலா இருக்காது. பட்ஜெட் மாடல்ஸ் உங்களுக்கு இதோட இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். ஆமா, எனக்கு கம்மி பட்ஜெட்லயும் கிடைக்கலாம், இல்ல அக்சஸரி அதிகமா இருக்கிற வண்டி கூட கிடைக்கலாம், கிலோமீட்டர்ஸ் கம்மி, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நீங்க வந்து போகும்போது எப்பயுமே வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் வந்துட்டு எப்பயுமே அவைலபிளா இருக்கு. பிளஸ் வந்து நம்ம பைக்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு மற்ற இடத்துல மாதிரி ஒன்லி சேல்ஸ் மோட்டிவ்ல நம்ம எடுக்கிறதாங்க. இப்போ நிறைய பேருக்கு Z900லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸாக வந்துட்டு ஒரு நல்ல பைக் வந்து நல்லா இருந்து நம்ம சர்க்கிளில் நீட் அண்ட் கிளீன் வெஹிக்கிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணி எடுக்கிறோம். ஓகே. ஸோ அதனால தான் வந்து நம்ம சில இந்த நேக்கட் ஸ்போர்ட்ஸ், சூப்பர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல பைக் பார்த்துட்டு தான் நம்ம செலக்டிவ் பைக்ஸ் தான் எடுக்கிறோம். அதனால கஸ்டமர்ஸ் வந்து லாங்ல இருந்து வந்து எடுத்து கரெக்டா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போகாம
வாங்கிட்டு போறாங்கன்னா சேல்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஓவர் த போன்லயே வந்துட்டு க்ளோஸ் டீல் க்ளோஸ் ஆயிடும் கேரளா. நம்ம மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் டவுன் ஆஃப் தமிழ்நாடு, கன்னியாகுமரி, கேரளா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ கால்லயே வந்துட்டு அவங்க எல்லாமே ஓகே பண்ணிட்டு வீடியோ கால்லயே வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவங்க இது பண்றாங்க. ஓகே. பிளஸ் நம்ம ரெக்கார்ட்ஸும் அந்த அளவுக்கு நம்ம கிளீனா மெயின்டைன் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல காட்டுவீங்களா? ஆமா மேடம். இப்போ சர்வீஸ் என்ன இது பண்ணிருக்காங்க எல்லாமே நம்ம அந்த இது சொல்லிடுவோம். என்னென்ன ஆசெட் கண்டிஷன்ல வந்து பைக்ல என்ன இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா வண்டிகளும் பார்த்துட்டோம் நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் இப்போ கேட்கறதா உண்டா? கண்டிப்பா மேடம். என்ன பண்றீங்கன்றதும் சொல்லிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ்ல ஈவன் லாஸ்ட் டைம்ஸ் வந்துட்டு வரவங்களுக்கு கூட நம்ம அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக வந்துட்டு இது பண்ணுவோம். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பைக்ஸ் மாடல்ஸ் நீங்கள் கேட்டிங்களோ நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பட் அதை டைம் எடுத்துக்கணும். சில பேர் வந்துட்டு கேட்ட உடனே கிடையாது. ஏன்னா யூஸ்ட் மார்க்கெட்ல வந்துட்டு நம்ம ரொம்ப நல்ல ஒரு பைக் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை நிறைய விஷயங்கள் நம்ம பைக்ல பார்த்துட்டு அந்த அசஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பைக் எடுக்கணும். ஜஸ்ட் வந்துட்டு அவுட்லுக் மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்ஜின் கண்டிஷன் முக்கியம். எல்லாமே நம்மளுக்கு கண்டிஷன் வைஸ் மெக்கானிக் சைட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தான் அதை எடுக்கணும். இந்த செக் கரெக்டா இருந்ததான் எடுத்து பார்க்கணும் இல்லையா? இல்லைன்னா நாங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட வர மாதிரி இருக்கும். அது வரக்கூடாதுன்ட்டு ஒன் டைம் சொல்யூஷன்லயே முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு நேரம் கொடுத்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் சோஷியல் நீலாங்கரைக்கு வந்து இங்கே எத்தனை வண்டிங்க இருக்குது, என்ன கிலோமீட்டரில் ஓடி இருக்குது, என்ன பட்ஜெட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எங்கெந்தெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்றதும் எங்களுக்கு தெரிய வந்து ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய வந்து பேசியிருக்கோம். அதாவது உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிலாம் எப்படி கிடைக்கும்னு காட்டியிருக்கோம். அண்ட் செலிபிரிட்டிஸ் வண்டி கிடைக்கிறதும் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வந்து டாடா பேபி, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்